ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே இந்த பட்டன் மஷ்ரூமே செஞ்சுட்ருப்போம் இல்லையா? இது வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டில் பார்த்தேன் நான். ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. இந்த சொல சொலையாக இருக்கும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஆப்பம் தோசைலாம் அந்த மாதிரி சொல சொலையாக இருந்துச்சுங்க. ஏதோ பூ மாதிரியே இருந்தது. சரி இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி எல்லாம் பார்த்தேன். சரி நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு, நல்லா சூப்பராக. சரி செஞ்சதும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? அதனால் நான் வந்து கிரேவி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இதை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டேன் நான். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கடாயில் நம்ம எண்ணெயை ஊற்றி சீரகம் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதுக்கு கடுகு உளுத்தம் பருப்புலாம் போடல. சீரகம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டுருக்கேன். அதாவது இந்த ஸ்லோவாக வந்து வதக்க வதக்க அது டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டேன். தக்காளி ஒரு 2 போட்டிருக்கேன். அப்புறம் கேப்சிகம் வந்து எப்போவுமே எந்த மஷ்ரூமுக்கும் கேப்சிகம் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் கேப்சிகம் ஒரு 1/2 பீஸ் போட்டேன் நான். அப்புறம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஸ்லோவாக. மஞ்சத்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறமா என்ன ஸ்பெஷல் இந்த போடுற மாதிரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், பெப்பர் வந்து இதுக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ பெப்பர் கொஞ்சம் போட்டு நான் புதினா போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இது எல்லாமே வந்து ஸ்லோவாக வதங்கிட்டுருக்கு. நான் வந்து இந்த மஷ்ரூம் மட்டும் தனியாக பண்ணாமல் இது கூட வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மஷ்ரூம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து உள்ளே போட்டாச்சு. இது வந்து மஷ்ரூம் தண்ணி விடுங்க நிறைய. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தண்ணியே நான் விடலை இதுக்கு. ரொம்ப ஸ்லோவாக வதக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள். நல்லா ஹையில் வச்சு தான் வதக்கிட்டு இருக்கேன் நான். அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. அதனால் வந்து இதில் நம்ம தண்ணியே ஊற்றாமல் ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டே இருந்தோன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். அப்புறம் என்ன லாஸ்ட்டாக கசூரி மேத்தியும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கியாச்சு. அவ்வளோதாங்க. சூப்பராகவே இருந்துச்சுங்க டேஸ்ட். இது வந்து சாம்பார் எல்லாம் கிள்ளி போட்ட சாம்பார் நல்லா வச்சுக்கிட்டு அது கூட சைடில் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.